வணக்கம், நான் டாக்டர் ஆகாஷ் பாண்டே, ஜெனரல் டென்டிஸ்ட் அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் அட் தானியாஸ் டென்டல் கிளினிக் அண்ட் ஸ்கைவைட் கிளினிக் T.nagar. டாக்டர், எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி இது, எப்படி பல்ல வந்து எப்பவுமே பளிச்சுன்னு வெள்ளையா வச்சுக்கணும், கொஞ்சம் சொல்றீங்களா? ஒயிட்டா வச்சுக்கிறதுக்கு we have lots of remedies. like வீட்லயே நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம வந்து 2 times ப்ரஷ் பண்ணாலே அந்த பிளாக்குன்னு சொல்கிற ஒரு மஞ்சள் கலரில் பல்ல மேலே ஒட்டி வச்சுங்களா. ஸோ நீங்கள் ஜென்ரல் ப்ரஷிங்லேயே அந்த பிளாக்லாம் ரிமூவ் பண்ணலாம். பட் உங்கள் சில இடத்துல வந்து அந்த பிளாக்லாம் அக்யூமுலேட் ஆகிட்டு கால்குலஸ் ஃபார்ம் ஆகிடும் சரிங்களா. ஸோ அந்த அதுக்கெலாம் வந்து எடுக்கிறதுக்கு ப்ரஷ் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்ட் கிட்ட வந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து செக்அப் பண்ணிவிட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு we could give you a better smile. நீங்கள் கேட்குற அந்த ஒயிட்டர் ஸ்மைல் ஒயிட்டர் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு டென்டிஸ்டில், டென்டல் கிளினிக்கில். ஸோ we have a bleaching technique சரிங்களா. இருக்கிற பல்லு வந்து அந்த ஷேடை கம்மி பண்ணிவிட்டு we can give it a whiter shade சரிங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் 3 to 4 செஷன் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஈச் செஷன் will take around 30 to 60 minute டைம் சரிங்களா. அதில் என்ன பண்ணுறோம்னா கார்பமைடு பெராக்சைடுன்னு ஒரு கெமிக்கலுங்க, அது மட்டும் தான் அப்ளை பண்ணிவிட்டு வில் டூ த க்யூரிங், ப்ளூ லைட் வச்சு அதை க்யூர் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா எனாமல் வந்து ஒரு சர்ஃபேஸ் லைட்டர் ஆக்கி விடுது. ஸோ அதனால் அந்த மஞ்சள் கலர் நீங்கள் ஷேடை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறது உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் இல்லாமல் வீட்டிலேயே நான் வந்து எப்படி ஒயிட்டாக வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் மார்க்கெட்டில் ஒயிட்னிங் டூத் பேஸ்ட்லாம் எல்லாமே நிறைய வருதுங்க இப்போ. ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது போக போக அந்த அது வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம். நீங்கள் என் சைட்லேருந்து ஒரு அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் அந்த டூத் பேஸ்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த டூத் பேஸ்ட்டில் கார்பமைடு பெராக்சைடு அப்படின்ற ஒரு கெமிக்கலோ இல்லை ஹைட்ரோஜன் பெராக்சைடுன்னு ஒரு கெமிக்கலோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுதான் உங்கள் பல்ல வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிடும், இன்னும் வந்து லைட்டர் ஷேடு ஒயிட் கலர் ஷேடை கொண்டு வந்து கொடுப்போம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே யூ வில் கெட் அ ஒயிட்டர் டீத். அண்ட் இதெல்லாம் இல்லாமல் இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் அதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணாலே யூ கேன் சி குட் ரிசல்ட் சரிங்களா. உங்கள் மஞ்சள் கலரில் இருக்கிற ஸ்டெயின்ஸை நீங்கள் ஒரு வாட்டி டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு ஒரு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்மோக்கிங் இல்லை கார்பனேட்டட் வாட்டர்ஸ் இல்லை ஆல்கஹால் ட்ரிங்கிங் கன்சப்ஷன் அதெல்லாம் கம்மி பண்ணிட்டீங்கனாலே அந்த எல்லோனஸ் போனதுக்கப்புறம் யூ கெட் த ஆக்சுவல் ஒயிட் லேயர் ஆஃப் யுவர் டீத்.